எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி ஆப்பம் எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. நம்ம எதில் எடுக்கிறோமோ அதே அளவில் தான் எல்லாமே எடுத்துக்கணும். அதில் ஒரு டம்ளர் வந்து புழுங்கரிசி எடுத்துக்கோங்க. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரேஷன் அரிசினால் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க. சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது நல்லா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊறட்டும். இப்போ இது நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ அதை கிரைண்டருக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உளுந்து வெந்தயத்தையும் போட்டு ஆட்டுங்க. உளுந்து இந்த அளவுக்கு நல்லா ஆட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். ரேஷன் அரிசி ஸ்மெல் வரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு செஞ்சோன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இதுக்காக நீங்கள் இட்லி அரிசி வாங்கி தான் செய்யணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. இதிலேயே ஆப்பம் பஞ்சு பஞ்சாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து இப்போ நம்ம வந்து 1 கப் வந்து வடித்த சாதத்தை சேர்த்துக்கலாம். மாவு கெட்டி ஆகிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட்டுங்க. மாவு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள் நல்லா சூப்பராக நைஸாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாவு வந்து உடனேவும் சிலர் ஆப்பம் செய்வாங்க. பட் நான் அப்படி செய்ய மாட்டேன். மாவு வந்து நல்லா புளிச்சு வரட்டும். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வந்து மாவில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம். மாவு நல்லா புளிச்சு வரட்டும். மாவு வந்து நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ முக்காது இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் மாவு. இது இப்போ இதை நல்லா பாருங்கள் கிளறி விடுங்க. மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஐஸ்கிரீமாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ஃபுல்லாக இருக்கிறதுனால இதை நான் பாதி இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு 1 கப் வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். இப்போ இதில் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு பாருங்கள், மாவு வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது. ஆப்பத்துக்கு எப்பவுமே இந்த மாதிரி தான் இருக்கணும். ஊற்றும் போது நல்லா தண்ணி மாதிரி ஊற்றணும். இந்த அளவுக்கு இருக்கணும் ஆப்பத்துக்கு மாவு. இப்போ வந்து ஆப்ப சட்டியில் ஆப்பம் ஊற்றி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் சும்மா ஃப்ளவர் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் முட்டை வேணாலும் ஊற்றிக்கலாம். முட்டை ஆப்பம் போட்டுக்கலாம். ஆனியன் வேணாலும் போட்டுக்கலாம். இதில் நெய் வேணால் நெய் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் ஆயில் தான் போட்டிருக்கேன். இப்போ அது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஊற்றினோடனே பாருங்கள் எவ்வளோ அழகழகாக ஓட்டையாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆப்பம். நம்ம வேறு ஒரு ஆப்பம் மறுபடியும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நல்லா ரவுண்டாக ஊற்றி எடுத்துக்கலாம். இதுலேயே வந்துட்டு கேரட்டு பீட்ரூட்டு இந்த பியூரிலாம் சேர்த்து வந்துட்டு கலர்ஃபுல்லாகவும் பேபிஸ்க்கு அந்த மாதிரி கொடுங்க. ஆப்பம் தேங்காய் பால் வந்து எப்போவுமே வந்து குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் கெயின் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.
பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஆப்பம் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நடுவில் டச் பண்ணி பாருங்கள், தொடும்போதே எவ்வளோ அழகாக உள்ளே போகுது பாருங்கள் கை. அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ரேஷன் அரிசியில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆப்பத்துக்கு எப்போவுமே பாயா அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு வெஜ் பாயா செஞ்சு சாப்பிட்லாம், ஆட்டுக்கால் பாயா செஞ்சு சாப்பிட்லாம், அந்த சிக்கன் மட்டன் எதுனாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆப்பத்துக்கு. தேங்காய் பாலும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து சிக்கன் குழம்பு தான் செஞ்சுருக்கேன் ஆப்பத்துக்கு. என் குழந்தைக்கு வந்து தேங்காய் பால் செஞ்சுருக்கேன். இந்த 2 காம்பினேஷனுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ.